இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரெசிபி எதுவுமே பார்க்க போகிறதில்ல. ரெசிபிக்கு பதிலாக நான் யூஸ் பண்ணுற கேக் டின் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். நான் மொத்தமாக ஒரு 10 கேக் டின்ஸ் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எது பெஸ்ட்டாக இருக்கும், எது வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்கள் கூட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் அதுக்கு முன்னாடி நான் புதுசாக வாங்கின ஒரு மஃபின் ட்ரே நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது பாருங்கள், இது ஒரு கப் கேக் ட்ரே. இது நான் ரீசெண்டாக நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் இதை நான் யூஸ் பண்ணலை. ஸோ இனிமேல் தான் நான் இதில் கப் கேக்ஸு மஃபின்ஸ் எல்லாம் நான் இதை யூஸ் பண்ணி தான் ட்ரை பண்ணணும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 300 ரூபாயிலிருந்து 400 ரூபாய் வரைக்கும் இருக்கும். அது குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரேட் மாறும். இதே அமேசானில் இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் கிடைச்சிது அப்படின்னா நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் கூட பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த மஃபின் ட்ரே யூஸ் பண்ணி இதிலிருந்து நம்ம ஒரு 12 கப் கேக்ஸ் வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது நல்ல ஒரு குவாலிட்டியாகவுமே இருந்தது. 300 ரூபாய்க்கு நல்லாவே ஒர்த்தாகவும் இருந்தது. ஸோ இது என்னோட ரீசன்ட் கலெக்ஷன். இது என்னோட ஃபேவரட்டாகவும் இருக்க போகுது. அடுத்து உங்ககிட்ட நார்மல் கேக் டின் கலெக்ஷன்ஸ் நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த கேக் டின் பாருங்கள், இது நம்ம பிரெட்டு, வீட் பிரெட், அப்புறம் நம்ம கோதுமை பிரெட்டு, மைதா பிரெட் எல்லாம் நம்ம இந்த கேக் டின் யூஸ் பண்ணிக்கலாம். இது பேரே பிரெட் டின் தான். ஸோ இது ரொம்பவே அழகாக ஷேப்பாக இருக்கும். இது நான் ரொம்ப நாளாகவே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் வரைக்குமே நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்கு. அடுத்து இந்த கேக் டின் பாருங்கள், இது ஸ்விஸ் ரோல் பண்ணுறதுக்கு எல்லாமே நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கேக் டின் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்மளுடைய ப்ரீவியஸ் ஒரு வீடியோலையுமே நான் ஒரு ஸ்விஸ் ரோல் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதே சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பெருசும் ஒரு சிறுசுமே நமக்கு கிடைக்கும். நான் மீடியம் சைஸில் வாங்கியிருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்விஸ் ரோல்லாம் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 8 பீஸ் கிட்ட வரைக்குமே நம்ம ரொம்பவே சூப்பராக பண்ணலாம். ஸோ இதுவுமே ரொம்பவே குவாலிட்டியாக தான் நான் வாங்கியிருக்கேன். இதோட பிரைஸ் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, பட் இது ரொம்ப நாளாகவே இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் கேக் டின்னு. இதோட இன்ச் பார்த்தீங்கன்னா 12 இன்ச் கேக் பேனு. ஸோ இதுவுமே நல்ல ஒரு குவாலிட்டி. இது அழகாக ஸ்கொயர் கேக்ஸ் எல்லாம் நம்ம பண்ணிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் கேக் பேனு. ஸோ நிறைய கேக்ஸ் எல்லாம் நான் மோஸ்ட்டாக நான் ரவுண்டு தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா ரவுண்ட் கேக்ஸில் என்ன டிசைன் பண்ணாலுமே அது ஃபைனலாக பார்க்கும்போது ரொம்பவே அழகாக சூப்பராக இருக்கும். ஸோ கேக்கில் ரொம்பவே நீங்கள் ஆஸ் எ பிகினராக இருந்தாலுமே சரி, நீங்கள் ஒரே ஒரு ரவுண்ட் கேக் டின் மட்டும் வாங்கி வச்சுட்டு கூட நீங்கள் அழகாக கேக்லாம் பேக் பண்ணிக்கலாம். இதே கேக் டின் நான் ஒரு 3 சைஸில் வச்சுருக்கேன். ஒரு 8 இன்ச்சில் ஒன்று, அடுத்து ஒரு 6 இன்ச்சில் ஒரு கேக் டின்னு, அடுத்து ஒரு சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு பேனு. இப்போ பாருங்கள், இந்த கேக் டின் பாருங்கள் ரவுண்டாக நான் புதுசாக வாங்கியிருக்கேன். ஸோ இந்த கேக் டின் யூஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 1.5 kg அளவுக்கு நம்ம கேக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கேக் டின் பாருங்கள் லைட்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உள்ள அந்த கேக் பிளேட்டை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். ஸோ இது ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கும் நல்லாவே இருக்கும். இது பார்க்க நல்லா அழகாக இருக்குது. அதே மாதிரி நம்ம ஐஸ்கிரீம் கேக்ஸ் எல்லாம் பண்ணும்போது அந்த ஷேப் ரொம்ப அழகாக வரும்ன்ற ரீசனுக்காக தான் நான் இது வாங்கியிருந்தேன். ஸோ இதுவுமே நல்ல குவாலிட்டி. இதோட ப்ரைஸ் 200 ரூபாயிலிருந்து 250 ரூபா ரேஞ்ச் அப்படி தான் இருக்கும். எக்ஸாக்டாக தெரியல, பட் இந்த மாதிரி கிடைச்சதுன்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, நல்லாவே யூஸ் ஆகும். ஸோ இது பாருங்கள், அழகாக சின்னதாக நான் 2 குட்டி கேக் டின் வாங்கியிருக்கேன். இதுவுமே சென்டரில் பார்த்தீங்கன்னா ரிமூவபிள் டைப் தான். இதை யூஸ் பண்ணி நம்ம ஆப்பிள் பை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சீஸ் கேக்ஸ் எல்லாம் கூட அழகாக குட்டி குட்டியாக நம்ம பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நான் இதை யூஸ் பண்ணலை. இனிமேல் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அடுத்து நான் உங்ககிட்ட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சது இதுதான். இது பாருங்கள், நான் இப்போ தான் ரீசெண்டாக நீங்கள் இந்த ஹாட் அண்ட் ஷேப் புட்டிங்கில் இந்த கேக் டின் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் அது ரொம்ப நாள் இருக்கலை, இந்த மாதிரி துரு பிடிச்சிருச்சு. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் நல்லா குவாலிட்டியாக உள்ள ப்ராடக்ட் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி பிளாக் கோட் பண்ண கேக் டின்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. நார்மலாக அலுமினியம் கேக் டின்னே ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப நாள் உழைக்கும். அலுமினியம் கேக் டின்ஸ் ரொம்ப நாளுக்கும் வரும், கேக்கும் பர்ஃபெக்டாக வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.